சொல்ல போனா நடந்தது ஒரு கொலை முயற்சியே இல்லை யுவர் ஆனர். புருஷன் குடிப்பழக்கத்துக்கு அடிமை ஆக கூடாதுன்னு ஒரு சராசரி பொண்ணோட போராட்டமா தான் இதை பார்க்கணும். அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். ரஞ்சிதா கழுத்துல தாலி இல்ல, கல்யாணம் நடந்ததுக்கான ஆதாரமும் இல்ல, கல்யாணத்தை அவங்க ரெஜிஸ்டரும் பண்ணல. அப்படி இருக்கும்போது புருஷனை காப்பாத்துற பொண்ணோட போராட்டம்னு இதை எப்படி எடுத்துக்க முடியும்? அப்ஜெக்ஷன் ஓவர் ரூல். பிபி, அருண் ரஞ்சிதாவோட புருஷனா இல்லையாங்கிறது பிரச்சனை இல்ல, இவங்க கொலை முயற்சி செஞ்சாங்களா இல்லையாங்கிறது தான் கேஸ். நீங்க ப்ரொசீட் பண்ணுங்க. தேங்க்யூ யுவர் ஆனர். யுவர் ஆனர், தன்னுடைய விருப்பத்தை வீட்ல ஏத்துக்காத காரணத்தினாலதான் அருண் குடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. அதே விரக்தியில தான் ரஞ்சிதா கிட்ட என்னை விட்டு விலகிடுன்னு பேசியிருக்காரு. அவர் அந்த பழக்கத்துக்கு அடிமையாகிட கூடாதுங்கிறதுக்காக தான் ரஞ்சிதா ஒரு சித்த வைத்தியரை போய் பார்த்திருக்காங்க. அவர் கொடுத்த மருந்தை தான் காஃபில கலந்து பியூன் மூலமா கொடுத்திருக்காங்க. முதல் நாள் மருந்து குடிச்சப்ப அருணுக்கு எதுவும் ஆகல, குடிக்கிற நினைப்பு வராம நார்மலா தான் இருந்திருக்காரு. அடுத்த நாள் காஃபி குடிச்சதும் தான் அவர் ரத்த வாந்தி எடுத்து மயங்கி இருக்காரு. அந்த மருந்தால எந்த பிரச்சனையும் வராதுங்கிறதுக்கான லேப் ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணியிருக்கேன் யுவர் ஆனர். ரஞ்சிதா கொடுத்த பொடி தான் விஷம்னா முதல் நாளே அருணுக்கு அப்படி ஆகியிருக்கணும். அடுத்த நாள் தான் இது நடந்திருக்குன்னா காஃபில அந்த பொடியை தாண்டி வேற யாரோ எதையோ கலந்து கொடுத்துருக்காங்க. அது யாரு, ஏன் இப்படியெல்லாம் நடந்துச்சுன்னு போலீஸ் தான் கண்டுபிடிக்கணும். ஆனா பொடி கலந்ததை வச்சு ரஞ்சிதா தான் விஷத்தை கொடுத்தாங்கன்னு சொல்லி அரசு தரப்புல தப்பா முடிவு பண்ணிட்டாங்க. எனவே என் கட்சிக்காரர் ரஞ்சிதா மேல பொய்யா போட்டிருக்கிற வழக்க தள்ளுபடி செய்யணும்னு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். பிபி, நீங்க சாட்சியை விசாரிக்க ஆரம்பிங்க. எஸ் யுவர் ஆனர். என் முதல் சாட்சியா பியூன் சிதம்பரத்தை விசாரிக்கணும் யுவர் ஆனர். சிதம்பரம், 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 மேல போங்க. வணக்கங்கய்யா. சிதம்பரம், வைத்தியர்கிட்ட இருந்து ரஞ்சிதா மருந்து வாங்குறாங்கல்ல, அந்த மருந்து பொடி தான் எடுத்து உங்ககிட்ட கொடுத்தாங்கன்னு உங்களுக்கு நிச்சயமா தெரியுமா? சார், நானும் மேடம் தான் சின்ன சின்ன பாக்கெட்டில் அந்த மருந்தை வாங்கிட்டு வந்தோம் சார். மேடமோட டேபிளில் தான் அதை வச்சுருப்பாங்க, அதை தான் எடுத்து கொடுத்தாங்க. அது சரி சிதம்பரம், அது வைத்தியர் கொடுத்த பொடிதான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? விஷப்பொடியை கூட அதே மாதிரி பொட்டலம் கட்டி அவங்க வச்சிருக்கலாம்ல. அருணுக்கும் அந்த பொடியை கொடுத்துருக்கலாம்ல. மேடம் அப்படிலாம் செய்ய மாட்டாங்க சார். நீங்க உங்க மேடத்துக்கு சர்டிஃபிகேட் கொடுக்காதீங்க. அப்படி நடந்திருக்க வாய்ப்பு இருக்கா இல்லையா அதை மட்டும் சொல்லுங்க. இருக்கு சார். யுவர் ஆனர், ப்ளீஸ் நோட் திஸ் பாயிண்ட். சிதம்பரம், ரஞ்சிதா பொடியை கொடுத்தாங்க, நீங்க எதை காஃபியில கலந்தீங்க, உடனே எடுத்துட்டு போய் அருண் கிட்ட கொடுத்துட்டீங்க, அப்படித்தானே? ஆமாம் சார். காஃபியில கலந்ததுக்கு அப்புறம் அதை அப்படியே வச்சுட்டு நீங்க வேற எங்கேயாவது போறீங்களா? அந்த கேப்ல வேற யாராவது விஷம் கலந்துருக்க வாய்ப்பு இருக்கா?